அஸ்ட்ரோசைன் சேனல் வாயிலாக உலகெங்கும் வாழ்ந்து கொண்டிருக்கும் சகோதர சகோதரிகளுக்கு அன்பார்ந்த வணக்கங்கள் மற்றும் வாழ்த்துக்கள். இன்றைய பதிவு 2026 மே மாத ராசி பலன்கள். இந்த மாதத்தினுடைய கிரகங்களை பார்க்கலாம். அதன்படி பார்க்கும் பொழுது மேசத்தில் சூரிய பகவானும் புதன் பகவானும் இணைவு பெற்றிருக்கு. அதாவது இந்த மே மாதம் 15ஆம் தேதி சூரியனும் புதனும் ரிஷபத்துக்கு பெயர்ச்சியாகிறது. அதே போல மே மாதம் 14ஆம் தேதி வரை சுக்கிர பகவான் ஆட்சி பலம் ரிஷபத்தில். அதற்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா சுக்கிர பகவான் மே மாதம் 14ஆம் தேதி மிதுனத்தில் போய் அமர்ந்து கொண்டு அங்கு குரு சுக்கிரன் இணைவு பெற்றிருக்கக்கூடிய ஒரு மாதமாக அமையப்போகுது. கேது பகவான் சிம்மத்திலும் ராகு பகவான் கும்பத்திலும் வீற்றிருக்க, சனி கேது அதாவது சனி பகவானும் செவ்வாய் பகவானும் இணைவு பெற்று மீனத்தில் அமர்ந்திருக்காங்கல்லவா. அதில் செவ்வாய் பகவான் பார்த்தீங்கன்னா மே மாதம் 11ஆம் தேதி அன்று மேசத்தில் போய் அமர்ந்து கொண்டு ஆட்சி பலத்தோடு அமர்ந்து வலிமையாக பலன் தரப்போகிறார். ஸோ இந்த கிரகத்தினுடைய அடிப்படையில் இந்த மே மாதம் என்ன மாதிரியான பலன்கள், சாதகம் என்ன, பாதகம் என்ன, என்ன மாதிரியான தெய்வ வழிபாடு உகந்தது என்பதை பற்றி இந்த பதிவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். இந்த பதிவை முழுவதுமாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாதீங்க. கண்டிப்பாக ஏதாவது ஒரு ரூபத்தில் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிறதுல எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது. நம்ம சேனலை நீங்கள் ஃபஸ்ட்டு டைம் பார்ப்பவர்கள் என்றால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. மேசராசி அன்பர்களே, மே மாதம் எப்படி இருக்க போகுது, அது பர்டிகுலராக தொழில் வேலை வியாபாரம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கும் பொழுது 10ஆம் அதிபதியை பார்க்கணும். அந்த 10ஆம் அதிபதியாக இருக்கக்கூடிய சனி பகவான் 12ஆம் இடமான விரயஸ்தானத்தில் அமர்ந்திருக்கார். அதே சமயத்தில் 7.5 சனியில் இப்போ விரய சனி வேறு இருக்குது. உங்கள் ராசிநாதனான செவ்வாய் பகவானும் விரயஸ்தானத்தில் உட்கார்ந்துருக்கார். அப்போது இந்த மாத தொடக்கத்தில் கொஞ்சம் அலைச்சல், திருச்சல், டென்ஷன், ப்ரெஷர், கோபம், ஆக்ரோஷம் இதெல்லாம் கண்டிப்பாக இருக்கும். அப்போது எப்போ சார் இது சரியாகும் அப்படின்னா, இந்த மாத இறுதியில் உங்களுக்கு அத்தனையும் சரியாக போகிறது. ஏன்னா செவ்வாய் பகவான் பார்த்தீங்கன்னா, அதாவது ராசிநாதன் விரயஸ்தானத்தில் இருக்கக்கூடிய ராசிநாதன் ஆட்சி பலத்தோட ஸ்ட்ராங்காக அமரப்போகிறார் இந்த மே மாதம் 11ஆம் தேதி. அதே சமயத்தில் இந்த குரு பெயர்ச்சிக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த குரு பகவான் கடகத்தில் வந்து அமர்ந்து கொண்டு நேர சனி பகவானை பார்த்துறார். தொழில் ஸ்தானத்தின் அதிபதியான சனி பகவானை பார்க்கிறார், தொழில் ஸ்தானத்தையும் பார்க்கிறார். அப்போது தொழிலில் இருந்து வந்த கஷ்டங்கள் விலகப் போகிறதுன்னு அர்த்தம். அப்போது இந்த மே மாதம் 11ஆம் தேதியிலிருந்தே ஒரு ஆக்டிவேஷன் நடக்க போகுது. நல்ல சிந்தனைகள் உருவாகும், தொழிலில் சாதிக்கணுங்கிற உத்வேகம் இருக்கும், ஒரு நல்ல ஸ்ட்ராட்டஜி பிளான் வகுப்பீங்க. எப்படி, ஏன் அப்படின்னா புதன் வந்து உங்கள் ராசியில் உட்கார்ந்துருக்கார். புத்திசாலித்தனமிக்க அந்த புதன் பகவான் இந்த ராசியில் உங்கள் லக்னத்தில் உட்காரும்போது அங்கே திக்பலம் பெறுது. அப்போ அறிவார்ந்த செயல்பாடுகள் நல்லா இருக்கும். சூரியன் அங்கே இருக்கும்போது அட்மினிஸ்ட்ரேஷன் நல்லா இருக்கும். அதாவது தலைமை பண்பு, நிர்வாக திறமை, ஏன் எதுக்கு, ஏன் இப்படி நடக்குது, அத்தனை விஷயத்திலும் நீங்கள் அதாவது ஒரு ஒரு பிளான் வந்து பக்கவாக இருக்க போகுதுன்னு சொல்ல வர. அப்போது இந்த மாதத்தினுடைய முதல் பகுதியில் கொஞ்சம் ப்ரெஷர், டென்ஷன் இருக்கும். அதற்கப்புறம் நல்லபடியாக இருக்கக்கூடிய தன்மை, தொழிலில் புதிய யுக்திகளை கையாண்டு சாதனை புரிவதற்குண்டான காலகட்டத்தின் தொடக்கமாக இந்த மேசத்துக்கு நிச்சயமாக அமையப்பெறும். வேலையும் பார்த்தீங்கன்னாலும் இந்த வேலையில் இருக்கக்கூடிய மேசராசி என்பவர்களுக்கு கொஞ்சம் டென்ஷன், ப்ரெஷர் கண்டிப்பாக இருக்கும். ஏன்னா சனி செவ்வாய் சேர்ந்தாலே அந்த இடத்துல ஒரு ஆக்ரோஷம் என்பது கண்டிப்பாக இருக்கும். சூரியன் வேற உங்கள் ராசியில் உட்கார்ந்துருக்காரா, அப்போ ஸ்ட்ரைட் ஃபார்வர்டாக இருப்பீங்க. எதுக்கு வளைஞ்சு நெளிஞ்சு போகக்கூடிய தன்மை இருக்காது, ஸ்ட்ரைட் ஃபார்வர்டாக இருப்பீர்கள். அதனாலேயே சில சமயங்களில் கோபம் வரும், ஆக்ரோஷம் வரும். நல்லா செஞ்சால் கூட ஏதாவது ஒரு டெம்ப்ட் ஆக்குவாங்க. ஸோ வேலை மாற்றம் ஒரு மாறணும் அப்படின்னு நினைக்கிறவங்கெல்லாம் கண்டிப்பாக இந்த மாதத்தினுடைய இறுதியில் அல்லது ஜூன் மாதத்தினுடைய தொடக்கத்தில் உங்களுக்கு ஒரு சாதகமான அம்சம் காத்து கொண்டிருக்கிறது. அத்தனை சேஞ்சஸ், தொழில் சேஞ்சஸ், வேலை சேஞ்சஸ்,
வியாபாரம் சம்பந்தப்பட்ட புதிய ஒப்பந்தங்கள் சார்ந்த விஷயங்கள், உங்களுடைய இடமாற்றம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், ப்ரமோஷன் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அத்தனையும் இந்த மாதத்தினுடைய இறுதியில் சாதகமாக தென்படுகிறது இந்த மேசராசி அன்பர்களுக்கு. சார், பொருளாதாரம் சார்ந்த விஷயங்கள் எப்படி சார் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரெண்டாம் அதிபதியை பார்க்கணும். அந்த ரெண்டாம் அதிபதியான சுக்கிரன் ஆட்சி பலத்தோட ஸ்ட்ராங்காக இருக்கார். அதாவது சுக்கிரன் தான் உங்களுக்கு பொருளாதார, அதாவது ரெண்டாம் அதிபதி, குடும்பத்தை அமைத்து கொடுக்கக்கூடியவன், தனத்தை கொடுக்கக்கூடியவன் சுக்கிரன். அவர் வலிமையாக இந்த மாதம் இருக்கார். அதனால் நீங்கள் பொருளாதாரத்துக்கெல்லாம் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் ஏற்படுத்த போவதில்லை. எவ்வளவு அழுத்தம், ப்ரெஷர், பொருளாதார இது இருந்தாலும் அதை சமாளிக்கக்கூடிய ஆற்றலும் கண்டிப்பாக கொடுத்துரும். அதுவும் குறிப்பாக இந்த 14ஆம் தேதிக்கு அப்புறம், மே 14 தேதிக்கு அப்புறம் இந்த சுக்கிரன் குருவோடு சேர்ந்திருக்க போகிறார். குரு சுக்கிரன் இணைவு, குரு சுக்கிரன் இணைந்தாலே உங்கள் முயற்சியால் பொருளாதாரம் மேம்படும். இந்த மேசத்துக்கு இந்த மாதம் பொருளாதார விஷயத்தில், பண விஷயத்தில் எந்த பிரச்சனையும் ஏற்படுத்த போவதில்லை. குரு சுக்கிரன் இணைகிறாரு, அப்போ சொல்லவே வேண்டியதில்லை. பணம் ஏதோ ஒரு வகையில் உங்கள் முயற்சியால் கிடைக்க பெறும் அப்படிங்கிறது தான் அர்த்தம். சுப காரியங்கள், திருமண விஷயங்கள் எப்படி சார் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மே மாதம் 14ஆம் தேதிக்கு அப்புறம் எந்த விஷயத்திலும் தடங்கள் இல்லை. திருமணம் டக்கு நடக்கக்கூடிய தன்மை, திருமணம் சார்ந்த விஷயங்கள், சுப காரியங்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் சிறப்பு பெறுகின்ற ஒரு அற்புதமான ஒரு மாதம் மேசராசி என்பவர்களுக்கு அப்படின்னு சொல்லுவேன். ஏன்னா குரு பகவான் நேர 7ஆம் இடத்தை பார்க்கிறார், திருமண ஸ்தானத்தை பார்க்கிறார். அப்போது ஒரு சுபகிரகம், பாக்யாதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் திருமண ஸ்தானத்தை பார்க்கக்கூடிய அமைப்புள்ள இந்த காலகட்டத்தில் திருமண வாய்ப்புகள், சந்தோஷம் தரக்கூடிய சில விஷயங்கள் உங்கள் குடும்பத்தில் உங்களுக்கோ அல்லது உங்கள் குடும்ப உறுப்பினர்களுக்கோ அல்லது சகோதர சகோதரிகளுக்கோ அதாவது இரத்தபந்த உறவினர்களுக்கு நடக்கக்கூடிய அத்தனை வாய்ப்புகள் பிரகாசமாக இருக்கிறது. இந்த மேசராசி என்பவர்கள் ஒரு சிலர் பாருங்கள், அந்த கூட்டு தொழிலில், அது குறிப்பாக கணவன் மனைவி 2 பேரும் சேர்ந்து செய்யணுங்கிற எண்ணம் உங்கள் ஆழ்மனதில் விதைக்கக்கூடிய ஒரு மாதமாக இந்த மேசத்துக்கு இருக்கும். நண்பர்கள், நல்ல நண்பர்கள் கிடைக்கக்கூடிய ஒரு மாதம். சமூகத்துக்கு ஏதாவது ஒரு நல்ல விஷயங்கள் செய்யணுங்கிறது உங்கள் மனதில் ஆழமாக பதியக்கூடிய தன்மை, இதெல்லாமே நல்லா இருக்கும். அதுவும் குறிப்பாக சொல்லப்போனால் இந்த டிராவல், சிறு தூர பிரயாணங்கள், தூரதேச பிரயாணங்கள் மூலமாக நன்மை தரக்கூடிய ஒரு மாதம் இந்த மேசத்துக்குன்னு சொல்லுவேன். அதாவது அலைச்சல் திருச்சல் கொடுத்தாலும், பிரயாணங்களை கொடுத்தாலும் ஆதாயம் கொடுக்கும், ஆதாயத்தின் மூலமாக தனவரவு கிடைக்கும் அப்படிங்கிறது தான் அமைப்பு. குழந்தைகள் நலன் எப்படி சார் இருக்கும், குழந்தையினுடைய படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும் பொழுது, 5ஆம் அதிபதி, குழந்தை ஸ்தானத்தின் அதிபதியாக இருக்கக்கூடியவர் சூரிய பகவான், அவர் உங்கள் ராசியிலேயே உச்ச பலத்தோட வலிமையை உட்கார்ந்துருக்கார். அப்போது குழந்தைகள் உங்கள் தலை மேலே உட்கார்ந்துருக்குன்னு அர்த்தம், அதாவது உங்களோட கலந்து இருக்கிறதுன்னு அர்த்தம். அப்போ குழந்தை பற்றிய சிந்தனை ஓட்டங்கள் படிப்பு சார்ந்த விஷயத்தில் ஆழமாக உங்கள் மனசில் இருக்கும். எங்கே போய் படிக்க வைக்கிறது, என்ன மாற்றங்கள் எப்படி இருக்க போகுது, ஸோ இதை பற்றியான சிந்தனைகள் அதிகமாக இருக்கும். அதற்கு தகுந்த மாதிரி செயல் திட்டம் தீட்டக்கூடிய ஒரு மாதமாக இருக்கும். ஏன்னா புதனும் சூரியனோடு சேர்ந்திருக்கார். அப்போ கண்டிப்பாக அறிவார்ந்த செயல்பாடுகளில் தான் எதை படிக்கணும், என்ன செய்யணும் அப்படிங்கிறதில் அந்த திட்டம் தீட்டி செயல்படுத்தி வெற்றியடையக்கூடிய, உங்கள் கனவு நனவாகக்கூடிய ஒரு நல்ல மாதமாக இந்த மேசத்துக்கு அமையப்பெறுகிறது. அப்போ படிப்பு நல்லா இருக்க போது, குழந்தை நலம் நல்லா இருக்க போது, ஒரு சிலருக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள், சந்தர்ப்பங்கள் இந்த காலகட்டம் சிறப்பு பெறும். சுகஸ்தானம் எப்படி இருக்க போகுது சார், ஹெல்த் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எப்படி இருக்குது, ஏதாவது ஹெல்த்தில் ஒரு பிரச்சனை வருமா? ஏன்னா
சனி பார்க்கிறார், செவ்வாயும் பார்க்குது, 6ஆம் இடத்தை பார்க்குது. 6ஆம் இடம் என்பது எதிர்ப்பு, பகை தரக்கூடிய, அப்போ கொஞ்சம் உஷ்ணத்தன்மை, ஹீட் தன்மை இதெல்லாம் கண்டிப்பாக இருக்கும். மிகப்பெரிய ஒரு பலகீனம் என்னென்னா கோபம்தான். இந்த மேசத்துக்கு கோபம் அப்படியே வரும். ஏதாவது சொன்னாலும் அப்படியே கோபம் பட்டையாக வரும். இந்த கோபத்தை குறைத்து கொள்வது எல்லா விஷயத்திலும் நன்மை தரும். எது மேசத்துக்கு. சில சமயங்களில் கால் வலி, உடல் வலி, இந்த கால் சம்பந்தப்பட்ட சில தொந்தரவுகள் வருவதற்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ அதில் கால் வலி, மூட்டு வலி, இந்த மாதிரி கால் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் கொஞ்சம் கவனம். ஹீட்டு, உஷ்ணத்தன்மை. ஏன்னா இந்த ஒரு 4 நாள் பார்த்திங்கன்னா செவ்வாயும் சூரியனும் 2 இணையுது மேசத்தில். அப்போ உஷ்ணம் சம்பந்தப்பட்ட, ஹீட்டு சம்பந்தப்பட்ட, எலும்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வருவதற்கான வாய்ப்புகள் தென்படுகிறது. ஸோ அதில் கொஞ்சம் கவனத்தோடு இருப்பது மேசத்துக்கு சிறப்பு. சார், வீடு, வண்டி, வாகனங்கள் இந்த மாதம் வாங்கலாமா? அதற்குண்டான ஒரு அனுகூலத்தன்மை இருக்கா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக செவ்வாய் நிலத்துக்கு காரகன், வீட்டுக்கு காரகன் அப்படின்னு சொன்னாலுமே செவ்வாய், நிலம், இடம், நிலம் சம்பந்தப்பட்டாலே செவ்வாய் வேணும். அந்த செவ்வாய் 11ஆம் தேதி ஸ்ட்ராங்காக போகிறார். மேசத்தில் உங்கள் ராசிலேயே உட்கார்ந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக போகிறார். அப்போ என்ன அர்த்தம் ஆகுது? நிலக்காரகன் வலிமை பெறுகிறது. சுக்கிரனும் பார்த்திங்கன்னா ஆட்சி பலத்தோட ஸ்ட்ராங்காக இருக்கார், குருவோட சேர போகிறார். அப்போ அதுவும் சாதகமாக இருக்குது. அப்போ செவ்வாயும் சுக்கிரனும் நல்லபடியாக இருக்கின்ற காரணத்தால் நிலம் சார்ந்த விஷயங்கள், இடம் சார்ந்த விஷயங்கள், வண்டி வாகனம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், வீடு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் நன்மையை தரக்கூடிய ஒரு நல்ல மாதம் இந்த மேசராசி அன்பர்களுக்கு. அதே சமயத்தில் பார்த்திங்கன்னா, இந்த வெளிநாடு செல்லக்கூடிய யோகம் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக உண்டு. எப்போ உண்டுன்னா, இந்த மே மாதம் இறுதியில், இந்த மே மாத இறுதிக்கு அப்புறம் யாரெல்லாம் வெளியூர், வெளி மாநிலம், அந்நிய தேசத்தில் போய் வேலை பார்க்கணும், அதில் வேலை மாற்றம், இடமாற்றம், இந்த மாதிரி மாற்றங்களை செய்யணும்னு நினைக்கிறீங்களெல்லாம் இந்த மே மாதம் இறுதி வாக்கில், அதாவது கடைசி வாரத்திலிருந்து உங்கள் எண்ணங்கள் ஈடேறும். அப்போது வெளிநாட்டு சம்பந்தப்பட்ட விஷயங்கள், வெளிநாட்டு ஒப்பந்தம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், வெளிநாட்டு போயிட்டு வரக்கூடிய விஷயங்கள், தொழில் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் சாதகமாக இருக்கிறது. ஸோ ஆக மொத்தம் இந்த மே மாதம் முதல் பகுதியை தவிர்த்து விட்டு 2ஆம் பகுதியிலிருந்து உங்களுக்கு நல்ல விஷயங்கள், நல்ல செய்திகள், உங்களுக்கு மனதுக்கு பிடித்த ஒரு நல்ல செய்தி, எதுக்காக நீங்கள் கடந்த 2-3 மாதங்களாக உங்கள் ஆழ்மனதில் தோன்றிக் கொண்டிருக்கிறதோ அது செயல்படுத்தக்கூடிய ஒரு நல்ல மாதமாக இந்த மேசத்துக்கு அமையும் என்று சொன்னால் அது மிகையாகாது. இப்போ நான் சொன்னது கோச்சார ரீதியாக இந்த மே மாதத்துக்குரிய ஒரு பொதுவான பலன்கள். இந்த ராசி நட்சத்திரத்தில் பார்த்தீங்கன்னா பல கோடி கணக்கான பேர் இருப்பீங்க. எல்லாருக்கும் ஒரே பலன் நிச்சயமாக இல்லை. ஏன்னா ஒவ்வொருத்தரும் டிஃப்ரெண்ட். இந்த கோச்சார பலனை குறைந்தது 3-4 மாதங்கள் கண்டினியூஸாக பாருங்கள். கரெக்டாக பொருந்தி வரல அப்படின்னா உங்கள் தசாநாதனோ புத்திநாதனோ பாவ கிரகங்களினுடைய தொடர்பில் இருக்கும், அல்லது 6, 8, 12 அதிபதிகளோட அல்லது அந்த இடத்துல இருந்து நடந்துட்டுருக்குன்னு அர்த்தம். ஒரு துல்லிய பலன் வேணும் அப்படின்னா உங்கள் ஜாதகத்தில் கிரகங்கள் எப்படி இருக்குது, என்ன மாதிரியான ஆதிபத்தியம் பெற்றிருக்கு, எத்தனை டிகிரியில் இருக்குது, இப்போ நடப்பு தசாநாதன், புத்திநாதன், அந்தர்நாதன், சூட்சம்நாதன் எப்படி இருக்குது என்பதை பொறுத்து நீங்கள் கேட்கக்கூடிய எந்த கேள்வியாக இருந்தாலும் சரி, இந்த 2026 சொந்த தொழில் செய்வதற்கான கொடுப்பினை இருக்கா, அப்படி இருக்கக்கூடிய பட்சத்தில் எப்போ நம்ம சொந்த தொழில் செய்யலாம், இப்போ நான் +2 படிச்சிருக்கேன், எந்த கோர்ஸ் எடுத்து படித்தா நம்முடைய ஃப்யூச்சர் நன்றாக இருக்கும், 2026 திருமணம் எப்போ நமக்கு நடக்கும், எனக்கு எப்போ ப்ரமோஷன் கிடைக்கும்,
எப்போ நான் வீடு கட்டுவேன், எப்போ குழந்தை பாக்கியம் கிடைக்கும், இது போன்ற கேள்விகளுக்கு துல்லியமான பதிலை நம்மால் கூற முடியும். ஒரு பர்சனல் கன்சல்டேஷன் எடுத்துக்கணும், ஒரு சுய ஜாதகம் பார்க்கணும் என்று விருப்பப்படக்கூடிய அன்பர்கள் டிஸ்பிளே தெரியக்கூடிய நம்பருக்கு வாட்ஸ்அப் மூலமாகவோ ஃபோன் கால் மூலமாகவோ தொடர்பு கொண்டு அப்பாயின்மெண்ட் பெற்றுக்கொண்டு நேரடியாகவோ அல்லது ஆன்லைன் மூலமாகவோ கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம். நம்மளுடைய அலுவலகம் கோயம்புத்தூரில் அமைந்துள்ளது. அதாவது கோயம்புத்தூரிலிருந்து மேட்டுப்பாளையம் செல்லும் வழியில் வெள்ளக்கிணர் பிரிவு பக்கத்தில், அதாவது அன்னபூர்ணா ஹோட்டலுக்கு அருகில் அமைந்துள்ளது. பிரியர் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நேரடியாக கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம். நம்ம சேனலை நீங்கள் ஃபஸ்ட்டு டைம் பார்ப்பவர்கள் என்றால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டன் மற்றும் ஆல் நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ணும்போது நான் போடக்கூடிய அடுத்தடுத்த பதிவுகள் உங்களுடைய நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும். இந்த ராசி நட்சத்திர நேயர்கள் அனைவரும் வாழ்க வளர்க வளம் பெறுக என்று எனது வாழ்த்தினை தெரிவித்து கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம், வாழ்த்துக்கள்.